வணக்கம் மக்களே! இது மிக முக்கியமான பதிவு. கடந்த 2 நாளா பேசப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு தலைப்பு அனலிட்டிக்கல் கொஸ்டின் பேப்பர் செட்டிங் இதுதான். ஏற்கனவே குடுத்த வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி வைரல் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த வீடியோவிலும் நெறைய உண்மைகள் சொல்லப் போறேன். கடந்த வீடியோல குடுத்ததெல்லாம் உண்மைகள் அப்டின்று நம்பி நீங்க நெறைய பேர் ஷேர் பண்ணீங்க. நெறைய பேர் புரிஞ்சுக்கினாங்க, தெரிஞ்சுக்கினாங்க. அதை பார்த்து நெறைய பயிற்சி மையங்களும், நெறைய YouTube எல்லாமே பதிவுகள தொடர்ச்சியா குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப என்ன அப்டின்னா, வினாத்தாள் அமைக்கிறது, குழு அமைக்கிறது ஒண்ணு. இந்த வீடியோல மிக முக்கியமான ஒரு 5 விஷயத்த பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்டின்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழியாக வினாத்தாள் அமைப்பு குழு வைப்பாங்க. ஆனா, இப்போ வைக்க போற குழுக்கு என்ன பண்றாங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் செட்டர் கமிட்டிக்கு ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. நீங்க செட் பண்ற கொஸ்டின் எப்படி இருக்கணும்? அனலிட்டிக்கல் கொஸ்டின் பேப்பரா இருக்கணும்னு சொல்றாங்க. ட்ரெய்னிங் ஆஃப் அனலிட்டிக்கல் கொஸ்டின் பேப்பர் செட்டிங். இத தான் நல்லா கூர்ந்து நோக்கணும். அப்ப இந்த அனலிட்டிக்கல் கொஸ்டின் பேப்பர் செட்டிங் எப்படி இருக்கும்ன்றது போறதுக்கு முன்னாடி, 2வது முக்கியமான விஷயம். முதல் விஷயம் என்ன சார் அப்டின்னா, வழக்கமான வினாக்களை விட இனி வரும் காலங்கள்ல வினாக்கள் கடினமா இருக்குமான்னா, கடினமா இருக்க போறது கிடையாது. நீங்க படிச்ச பகுதியிலிருந்து அனலைஸ் பண்ணி ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கும். நீங்க படிச்ச 4 கருத்துக்கள ஒரு மேத் த ஃபாலோயிங்ல போறது, இல்ல அத அரேஞ்ச் பண்ண சொல்றது, இதுல சரியில்லாதது, பொருந்தாதது, இது போல ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். கடந்த வினாத்தாள் அமைப்புகளிலேயே அனலிட்டிக்கல் ஸ்கில் கொஸ்டின் இருக்கு. இது என்னடா புதுசா பயமுறுத்துறாங்க, புதுசா வந்திருக்குன்னு இல்லைங்க. நீங்க தைரியமா இருங்க. நீங்க படிச்ச பகுதி சரியா இருக்கு, உங்க நினைவு திறன்ல இருக்குன்னா உங்களால ஆன்ஸர் பண்ண முடியும். அப்போ இந்த அனலிட்டிக்கல் கொஸ்டின் பேப்பர் செட்டிங்க பொறுத்தவரையும் நீங்க பெருசா பயப்பட தேவையில்ல. நீங்க ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற கொஸ்டின் பேங்க் வந்து இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்க் இருக்கும். அதுல டைரக்ட் கொஸ்டின விட்டுட்டு எதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கு அப்டின்ட்டு பாருங்க. அதுதான் அனலிட்டிக்கல் கொஸ்டின் பேப்பர். அப்ப இந்த அனலிட்டிக்கல் கொஸ்டின் பேப்பருக்கான கைடன்ஸ் நாம என்ன பண்றோம் அப்டின்னா, கடந்த டிசம்பர் மாசத்துலேருந்து இத நம்ம பண்ணிட்டுருக்கோம். டிசம்பர் 2025லேருந்து இந்த ஆகஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு வினா விடை வரும். குறைந்தபட்சம் ஒரு வினா விடை ஒரு நாளைக்கு வந்துட்டே இருக்கும். அதிகபட்சம் 5, 10 கொஸ்டின் வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டும் பின் பண்ணி வைக்கிறேன். இல்ல உங்களுக்கு லிங்க் தெரியலன்னா, கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் குரூப் லிங்க் வேணுமோ, அந்த சப்ஜெக்ட் குரூப் லிங்க் உங்களுக்கு நான் ரிப்ளை குடுக்குறேன். அதில ஜாயின் பண்ணிக்கங்க. இது எதுக்கு சார் குடுக்குறோம் அப்டின்னா, என்ன ஏதுன்னே தெரியாம இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வழித்துணையா அமையும். இல்ல ஏற்கனவே படிச்சவங்களுக்கு இதுக்கு மேல ஒரு பாதைய காமிக்கிறதுக்காக ஒரு வழிகாட்டியா அமையும். இல்ல கீழ இருந்துகிட்டு மேல போக முடியாதவங்களுக்கு ஒரு ஏணியா அமையும். இது வழிகாட்டியா அமையும்ன்றதுக்காக தான் குடுக்குறோம். டிஆர்பியோட நியூ மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்? புதிய தேர்வுகள் வழியாக அனலிட்டிக்கல் டைப் வினாவை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நீங்க ஒரு வினா விடை பயிற்சி பண்ணணுங்க. நீங்க டைரக்ட் கொஸ்டின் பயிற்சி பண்றத விட, ஒரு அனலிட்டிக்கல் கொஸ்டின் பேப்பர்ன்னு சொல்றோம் பாருங்க. பகுப்பாய்வு கொஸ்டின். நீங்க படிச்ச பகுதிய பகுப்பாய்வு பண்ணி ஆன்ஸர் பண்ணணும். அதாவது மேத் த ஃபாலோயிங்கா இருக்கலாம். ஆட் 1 இருக்கும். இல்லன்னா 4 விஷயங்கள குடுத்தா அது கியூமுலேட்டிவா டேட்டா கேட்கறது. கம்பேர் பண்ணி டேட்டா கேட்கறது. இந்த மாரிலாம் இருக்கிறது தான் அது. இந்த வினா விடைகள் எப்படி இருக்குன்னா 24/7 தினமும் இலவச வினாக்கள் உங்கள் கைகளில். அதுவும் இதுக்கு எப்படி ஆன்ஸர் பண்ணணும் அப்படின்னா, உங்க கிட்ட இருக்கிற நோட்ஸ்ல செக் பண்ணுங்க, மெட்டீரியல செக் பண்ணுங்க. முக்கியமா ஒரிஜினல் ரெஃபரன்ஸ் புக்லேருந்து செக் பண்ணுங்க. பார்த்துடலாங்களா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த குரூப்ல ஃப்ரீ டெஸ்ட், பிடிஎஃப் நோட்ஸ், புக்ஸ் இதெல்லாம் அவைலபிளா இருக்கும், வரும். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இப்போதைக்கு நெட் இல்ல. நான் நெட்ட ஆன் பண்ணி இந்த வீடியோ கன்டின்யூ பண்றேன். ஓகே. நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வைஃபை எல்லாம் ஆஃப் பண்ணிரும். இப்போ ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் குரூப் லிங்க்க நீங்க கிளிக் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பியோட கைடன்ஸ்க்காக. டிஆர்பி 24/7 கைடன்ஸ், தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம், தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மென்ட் போர்டுக்கான கைடன்ஸ் இது. முழுக்க முழுக்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட வெப்சைட்ல இருக்கிற தகவல்லாம் இங்க இடம்பெறும். கூடுதலாக உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலும், பயிற்சிகளும் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு இங்க கொடுக்கப்படும். அப்போ இந்த அனலிட்டிக்கல் கொஸ்டின் பேப்பர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, சில எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க. அனலிட்டிக்கல் தமிழ்ல எப்படி இருக்கு பாருங்க. தவறான இணையை தேர்வு செய்க. இப்போ அனலிட்டிக்கல் டைப் கொஸ்டின் பேப்பர்னா என்ன சார்ன்னு திணறக்கூடாது. வினாவ அனலைஸ் பண்ணிட்ட பிறகு தான் உங்களால ஆன்ஸர் பண்ண முடியும். டைரக்ட்டா என்ன சிவப்பு சட்டை பேசினார். இதில என்ன இலக்கண குறிப்பு கேட்குறது டைரக்ட் கொஸ்டின். வட்ட தொட்டி இதனுடைய இலக்கண குறிப்பு கேட்டா டைரக்ட் கொஸ்டின். இல்ல பின்வருவனவற்றில் எது இலக்கண குறிப்பு அப்படி பண்பு தொகை. பின்வருவனவற்றில் எது பண்பு தொகைன்னு கேட்குறாங்க. அப்போ 4 விஷயம் குடுக்குறாங்க. வட்ட தொட்டி, சிவப்பு சட்டை, முறுக்கு மீசை, அண்ணன் தம்பி இப்படி குடுத்துட்டாங்கன்னா, இது டைரக்ட் கொஸ்டின். ஆனா
அன்மொழி தொகைன்னு கொடுத்து பண்பு தொகை இந்த மாதிரி 4-5 இலக்கண குறிப்பு கொடுத்து அதுக்கு உதாரணங்கள் கொடுத்துட்டு இதில் தவறான இணை கேட்குறாங்க பாருங்கள். இதுவும் அனலிட்டிக்கல் கொஷின் டைப் தான். ஏன்னா கொடுத்துருக்கிற வினாவை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, எது சரி எது சரி இல்லை. அப்போ சரியாக இருக்கிறது கேட்டிருக்காங்களா, சரி இல்லாதது கேட்டிருக்காங்களா, இது தாங்க அனலிட்டிக்கல் கொஷின் டைப்பு. இது வந்து ஸ்டெப் என்ன சொல்லுவாங்க, ஒரு டைப் 1. அனாலிட்டிக்கல் டைப் கொஷினை பொறுத்தவரை நிறைய டைப்ஸ் இருக்கும். இதில் வந்து பேசிக்கான ஒரு டைப். அப்போ இந்த மாதிரி வினாக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த குழுவில் வரும். லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் வர வினாவை நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும், டச் பண்ணி பார்க்கணும், அதுக்கு ஆன்சர் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களை நீங்கள் வளர்த்துக்க முடியும். அப்போ தான் உங்களை நீங்கள் தைரியம் சொல்லிக்க முடியும். எஸ், எனக்கு இதை பற்றி தெரியுது, இதை பற்றி புரியுது, எந்த மாதிரி வினா கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவோன்னு தைரியத்தை உருவாக்குறதுக்கு இந்த குழு. இதனைத் தொடர்ந்து IAS அகாடமி டெஸ்ட் பேட்சும் இருக்குது. UGTRBக்கு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியாச்சு. UGTRBக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் யூனிட் 1க்கு குறைந்தபட்சம் 500 கொஷின் இருக்குது, மேக்ஸிமம் 1000 கொஷின் இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு 300 ரூபா ஃபீஸு, அட்மிஷன் ஃபீஸு 1008 ரூபா. அதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஆடையும் நம்ம இறுதியில் பார்க்கலாம். இதுவும் ஒரு வினா. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, சரியான விடையை தேர்ந்தெடுக. இல்லை மாப்போ சி இவரை பற்றி பார்த்தீங்கன்னா 3 கருத்து கொடுத்துருக்காங்க. 3 கருத்து கொடுத்துட்டு இதில் காரணம் கூட்டு கேட்குறாங்க. இது எல்லாமே அனாலிட்டிக்கல் டைப். சரி, இது ஒரு குரூப் சார். அடுத்து உங்கள் மேஜர் என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு வரோம். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. இப்போ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் குரூப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பாவலேறு பெருஞ்சித்தனார் நடத்திய இதழ்கள் சரியான தொகுப்பு எது. இப்போ பாருங்கள், இது சரியான தொகுப்பு எதுன்னு மிக்சடாக கொடுத்துட்டோம். அப்போ இதை நீங்கள் பகுப்பாய்வு செஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். இதுதான் அனாலிட்டிக்கல் டைப் பகுப்பாய்வு மெத்தட். பகுப்பாய்வு பண்ணணும். நீங்கள் கொடுக்குற வினாவை பகுப்பாய்வு பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் குரூப் லிங்க்கு. அடுத்து ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ். இது பிஜிடிஆர்பிக்கு யூஸ் ஆகும், அதுக்காக கொடுத்துருக்கோம். இது வந்து செபி ஸ்டாண்ட் ஃபார் ஃபினான்ஷியல் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க். இது வந்து எக்ஸ்பான்ஷன். இது இருந்தாலும் செபின்றதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து இன்னும் இருக்குது. நம்ம ஜிகே கரண்ட் அஃபேர்ஸில் அனாலிட்டிக்கல் வேறு டைப்பில் போடுவோம், ஜாயின் பண்ணிக்கோங்க, வரும். அடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சைக்காலஜிலையும் இந்த மாதிரி இருக்கும், மிக்சடாக இருக்கும். 2018 வந்து சமக்ரா சிக்ஷா வந்து எதையெல்லாம் இன்டகிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்றது ஒரு கொஷின் இருக்கும். அதன் பிறகு மேலே வந்து பார்த்திங்கன்னா அரவிந்தருடைய கல்வி கோட்பாட்டின்படி அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன கருத்து, அதனுடைய கூற்று, காரணங்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ சைக்காலஜி அண்ட் எஜுகேஷனுக்கும் அனலிட்டிக்கல் டைப்பை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு சார்னா எல்லா சப்ஜெக்டும் லிங்க் இருக்குது, ஒவ்வொன்றா பார்த்துடலாம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்ட் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன். கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பியில் 17 சப்ஜெக்ட்டுக்கும் இருக்குது. ஈவன் இதே தான் யூஜிடிஆர்பிக்கும். இப்படி சொல்லப்போனால் தமிழ் யூஜி அண்டு பிஜி சிஎஸ்ஆர் காலேஜ் எல்லாருக்கும் ஒன்று தாங்க. தமிழ் யூஜி பிஜி ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னா இந்த தமிழ் டிபார்ட்மெண்ட் சார்ந்து யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, டிஎன் செட்டு, யூஜிசி நெட்டு எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த குரூப் லிங்க்கெல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தான். நீங்கள் இங்கிலீஷ் டீச்சர்னால் இங்கிலீஷ் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, டிஎன் செட்டு அண்ட் காலேஜ் டிஆர்பி, யூஜிசி நெட்டு இந்த 5 தேர்வுகள் தொடர்பாக வினாக்கள் வரும். ஸ்கூல் லெவல் கொஷின்ஸும் வரும். ஒரு ஃபண்டமெண்டலான நாலேஜ் இருக்கான்ற தெரிஞ்சதுக்காகவும் ஸ்கூல் லெவல் கொஷின், அதாவது 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் கொஷின் ஆன்சரும் வரும். காலேஜ் லெவல் சிம்பிளாக சொல்ல போனால் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து யூஜி, பிஜி அண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் தேவையான சிலபஸ் அடிப்படையில் வினாக்கள். இது பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியில் அனலிட்டிக்கல் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. பாடல் கொடுத்துட்டு இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது. அப்போ இந்த வரிகளை நம்ம அனலைஸ் பண்ணால் தானங்க ஆன்சர் பண்ண முடியும். அண்டு இங்கிலீஷ்க்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். இங்கிலீஷ்லேயும் இருக்குது, மேக்ஸில் போய் பார்க்கலாம். மேக்ஸ்லேயும் கொஷின்ஸ் இருக்குது. இதை நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். தினமும் ஒவ்வொரு வினா வந்துகிட்டே இருக்குது. இதில் நீங்கள் மறந்துருக்கலாம், இல்லை பார்த்து ஸ்கிப் பண்ணி போயிருப்பீங்க. ஆனால் இனி வரும் காலங்களில் பார்த்து ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. இது உங்களுக்கான தளம், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தளம். இது நீங்கள் பயன்படுத்தாமல் வேறு யார் பயன்படுத்த போகிறாங்க. தினமும் ஒரு வினாவிடை இதில் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும். அதிகப்படியான பயிற்சி வேணும் அப்படின்னா நீங்கள் IAS அகாடமியில் பெய்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு UGTRB டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியாச்சு. யூனிட் 1க்கு கொஷின் ரெடியாக இருக்குது. அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் யூனிட் 2, யூனிட் 4, யூனிட் 6 இது எல்லாத்துக்குமே ரெடி ஆகிட்டே இருக்கும். ஜுவாலஜி அண்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தலாம். ஸோ இந்த அனாலிட்டிக்கல் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்றதுக்காக தான்
அனலிட்டிக்கல் டைப் கொஸ்டின் இப்போ ஒரு ட்ரையலாக எடுத்துகிட்டு வரும். இது வந்து நமக்கு ஒரு பயிற்சி. தினமும் வந்து ஒரு வினாவை பகுப்பாய்வு செய்யலாம் இல்லைங்களா? இந்த மாதிரி வரும் பாருங்கள். இப்போ ஜியாகிரஃபியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொறுத்துக. இது பொறுத்துகன்னா சாதாரண பொறுத்துக கிடையாது. அந்த சமன்பாடுகளையும், அந்த சுழற்சி அமைப்பையும் இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ, நாம படிச்ச படிப்பை தாண்டி, படிச்சிருக்கிற கன்டென்ட்டை தாண்டி, அந்த கன்டென்ட்டை எப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி, கோரிலேட் பண்ணி, அவங்க மேட்ச் பண்ணி, இந்த மாரி எல்லாம் கேட்குறாங்களோ, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ரொம்ப குட்டியா அழகா இருக்கு பாருங்க. அனலிட்டிக்கல் கொஸ்டின் பேப்பர்னா பகுப்பாய்வு வினாத்தாள். பகுப்பாய்வு வினாத்தாள்னா என்ன? வினாவ நம்ம பகுப்பாய்வு செஞ்சா மட்டும் தான் அதுக்கான ஆன்ஸர கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் அந்த டைப்பு. இது வந்து நமக்கு பாரமா இருக்குமா, பயமுறுத்துமான்றது ஒவ்வொரு தேர்வோடைய எண்ணங்களும், பயிற்சிகள பொறுத்தது. நீங்க சரியா பயிற்சி எடுத்தீங்கன்னா, இந்த வினாத்தாளை எதிர்கொள்ள முடியும். அதாவது இது குறிப்பா சொல்லப்போனா எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம எவ்வளோ படிக்கிறோன்றது தாண்டி, எவ்வளோ பயிற்சி எடுக்கிறோன்றதை அடுத்து, எந்தெந்த வினாக்கள பயிற்சி எடுக்கிறோன்றது தான் வெற்றியை நிர்ணயிக்க போகுது. நீங்க என்ன மாரி வினாக்கள பயிற்சி எடுக்கிறீங்களோ, அதுதான் உங்கள வந்து தேர்வுல வெற்றி பெற செய்வதற்கான மதிப்பெண் எடுத்து தரப்போகுது. இந்த வீடியோல நெறைய உண்மைகள் சொல்லியிருக்குன்றத நம்புனீங்கன்னா, நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்ஸும் இருக்கும். அந்த லிங்க்கையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் அனுப்புங்க. நீங்க கோச்சிங் சென்டர்ல படிச்சிருந்தாலும் அங்கேயும் அனுப்புங்க. ஸ்டடி குரூப் இருந்தாலும் ஸ்டடி குரூப்ல அனுப்புங்க. பப்ளிக் குரூப் இருந்தா பப்ளிக் குரூப்ல அனுப்புங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் அனுப்புங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால், இந்த அனலிட்டிக்கல் கொஸ்டின் பேப்பர நீங்க அந்த ஸ்கில்ல வளர்த்துக்கணும். வரப்போகிற கொஷின் அனலிட்டிக்கல் ஸ்கில்லாக தான் இருக்க போகுது. அதிகமாக அதுதான் இருக்கும். அப்போது அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கணும்னா தினமும் பயிற்சி எடுக்கணும். நம்ம எவ்வளோ படிக்கிறோன்றதை தாண்டி, எவ்வளோ வினாக்களை பயிற்சி எடுக்கிறோன்னு தாண்டி, எந்த மாதிரி வினாக்களை பயிற்சி எடுக்கணுன்றதுக்கான வழிகாட்டுதல் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு தெளிவையும் கொடுத்துருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கையும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஜாயின் பண்ணால் நிறைய வினாக்கள் உங்களுக்கு IAS அகாடமி சார்பாக இலவசமாகவே கொடுக்கப்படும். பெய்டு குரூப்பு தனியாக இருக்கும். அதில் அதிகப்படியான கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் பெய்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் அகாடமியை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் அங்கேயே ஆட் வரும். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயே அட்மிஷன் ஃபீஸ் ₹1008 எவ்ரி மந்த் ₹301 கொடுக்கணும். ₹300 ஃபீஸை கொடுக்கணும். இல்லை ஒரு யூனிட் வைஸ் நீங்கள் ₹300 ஃபீஸ் கொடுக்கணும். இது மட்டும்தான் ஃபீஸ் நமக்கு. மற்றதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கற்றல் இனிமையானது தான்.